குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் ஷங்கர் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த ஷங்கர் அண்ட் கோங்கிற கம்பெனி எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2021 ஜூனில் ஆரம்பிச்சிருக்காங்க. டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் டேலியில் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்லோ பை ஸ்லோ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஜூன் 1, 2021. நம்ம நேராக டேலியில் போகிறோம். டேலியில் போய்ட்டு இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் அண்ட் கோ. ஷங்கர் அண்ட் கோ. ஷங்கர் அண்ட் கோவுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2021-22. ஸோ இங்கே வந்து ஃபினான்ஷியல் இயர் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அடுத்தது ஸ்டேட்டு போட்டுப்போம். ஸ்டேட் போட்டுட்டு ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1/4/21 அப்படின்னு போட்டுப்போம். 1/4/21. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/6/21 புக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரு கொடுத்து சரி. ஃபஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். எனக்கு சின்னதாக இருக்குது இந்த F11 ஃபியூச்சர். நான் வந்து எஸ் கொடுத்து இந்த மாதிரி போனேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் உங்களை மாதிரியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பில் வைஸ் வந்து நோ கொடுத்துட்றேன். இன்வென்ட்ரி வேண்டாம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் நோ கொடுத்துட்றேன். எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நோ, ஜிஎஸ்டி வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வார்ம் அப் அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வீடியோ மொதல் வீடியோ மாதிரியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை சொல்லிடுறேன். வார்ம் அப், அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போங்க. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8, ரசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F6, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5, கான்ட்ராக்ட் ஷார்ட்கட் கீ F4, ஜேபிக்கு ஷார்ட்கட் கீ F7, கான்ட்ராக்டு F4, ரசிப்ட்டுக்கு F6, கிரெடிட் நோட் ஆல்ட் F6, டெபிட் நோட் ஆல்ட் F5. ஸோ இந்த ஆல்ட் F6 ஆல்ட் F5 அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மாத்திரம் டேலியில் ஓப்பன் பண்ணும்போது F10 ப்ரெஸ் பண்ணி போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு கால் வரல அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணி போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸில் போய்ட்டு Ctrl+H. இப்போ நீங்கள் பார்க்குறது அக்கௌண்டிங் இன்வாய்ஸா ஐட்டம் இன்வாய்ஸா அப்படின்னா எதை வச்சு அது தெரியும்னா, பர்டிகுலர்னு இருந்தால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஐட்டம்னு இருந்தால் அது வந்து இன்வென்ட்ரி இன்வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இப்போ நீங்கள் அக்கௌண்டிங் இன்வாய்ஸில் இருக்கீங்க, இன்வென்ட்ரி வேணும் அப்படின்னா Ctrl+H போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட் வரும். எனக்கு இது வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா Ctrl+H போய்ட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் போட்டிங்க அப்படின்னா வந்துடும். நம்ம Ctrl+H போட்டு வவுச்சர் மோடும் போய்க்கலாம். பட் வவுச்சர் மோடு அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ணுறதுல, அதனால் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அதுக்கு வந்துப்போம். அடுத்தது வந்து நீங்கள் டெபிட் கிரெடிட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா F12 போய்ட்டு நீங்கள் டெபிட் கிரெடிட் அப்படின்னு மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F7 ஜேவியில் போங்க. பைன்னு இருக்குது பாரு, இந்த மாதிரி 2 பை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக F12 யூஸ் கிரெடிட் டெபிட் இன்ஸ்டெட் ஆஃப் 2 பை அப்படின்னு அந்த ஆப்ஷனை எப்போதுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் எக்ஸலில். என்ன கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி எல்லா டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், மொத்தம் இந்த மாதிரி 8 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது. இந்த 8 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனில் டெபிட் வந்து எப்போதுமே நம்ம டெபிட்டை முதல்ல சொல்லி கிரெடிட்டை அப்புறமா சொல்லி தான் பழகிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, பட் இந்த பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பேமெண்ட்டு, இந்த 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு மாத்திரம் கிரெடிட் முதல்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இப்போ பர்ச்சேஸில் வந்து பார்த்தோன்னா நார்மலாக பர்ச்சேஸ்க்கு வந்து F9ல் நார்மலாக என்ன ஜேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட். பட் இங்கே டேலியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். டேலியோடைய கான்செப்ட் என்னென்னா, எப்போதுமே டேலி காசு காசு காசு, பணம் பணம் பணம், காசு பணம், துட்டு, மணி மணி மணி, அந்த கான்செப்டில் இயங்குது. அப்போ என்னென்னா, பர்ச்சேஸ் அப்படின்னா எடுத்த உடனே கேஷ் பர்ச்சேஸா அல்லது குப்புசாமி அப்படின்னு அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், இந்த மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸா, கேஷ் பர்ச்சேஸா அல்லது கிரெடிட் பர்ச்சேஸா. இப்போ சேல்ஸ்ன்னு வச்சுக்கோ, F8 ஆல்ட் C போட்டு ராமசாமி, அவர் வந்து சன்ட்ரி டெட்டார்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸா அல்லது ராமசாமி கிரெடிட் சேல்ஸா, அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் என்ட்ரி.
இப்போ ரெசிப்ட் அப்படின்னு வச்சுக்கோ, கேஷாக வருதா செக்காக வருதா? F6ல் கேஷாக வருதா அல்லது செக்காக வருதா? செக்குன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அண்டர் பேங்க் அக்கௌண்ட். இப்போ கேஷ் வருது, ரெசிப்ட் அப்படின்னா கேஷாக வருதா செக்காக வருதா? அப்புறம் தான் கொடுத்தவன் பேர் குப்புசாமியா ராமசாமியா. அதே மாதிரி பேமெண்ட் அப்படின்னா எஃப்ஐ எடுத்த உடனே கேஷ் வருதா அல்லது செக் வருதா? அப்புறம் தான் எவனுக்கு நீ கொடுக்குறோம் பேமெண்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதுலேருந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு லேர்ன் ஆகுது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, பர்ச்சேஸு, பேமெண்ட்டு, சேல்ஸ் ரிட்டர்ன், இந்த மூணுக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரி கிரெடிட்டு, மற்றதெல்லாம் டெபிட்டு. பாக்கி இருக்கிற 5 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு என்ட்ரி டெபிட்டு, பாக்கி கிரெடிட்டு. ஓகேவா? கான்செப்ட் என்ன சொல்கிறோம்? பர்ச்சேஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், பேமெண்ட்டு. சேல்ஸ் ரிட்டர்ன் எப்பயாவது தான் வரும், அதனால் அதை மறந்துடு. பர்ச்சேஸ்க்கும் பேமெண்ட்டுக்கும், பர்ச்சேஸ் என்ட்ரிக்கும் பேமெண்ட் என்ட்ரிக்கும் ஃபஸ்ட்டு கிரெடிட்டு அப்புறமா டெபிட்டு. மற்ற எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு டெபிட்டு அப்புறம் கிரெடிட்டு. ஏன் அப்படின்னா அது அப்படி தான். டேலி காசு பணம் துட்டு மணி 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 அந்த கான்செப்டில் எங்குது, அதனால தான். ஸோ ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம டேலிக்குள்ளே போகிறோம். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று ஒன்றா என்ட்ரி போடுறோம். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ₹60,000. இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? ரெசிப்ட். ரெசிப்ட்னா என்ன? கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ரெசிப்ட்டுக்கு F6. எப்படி கொண்டு வராரு? கேஷாக கொண்டு வராரு. யார் கொண்டு வரா? இது வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் அண்ட் கோ. அப்போ ஷங்கர் கேபிட்டல். ஷங்கர் கேபிட்டல் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரணும். எவ்வளோ கொண்டு வராரு? 60,000. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது என்ன என்ட்ரி? டெபாசிட்டடு கேஷ் இன்ட்டு பேங்க் 30,000. அந்த 60,000த்தில் 30,000 கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறான். இதில் பாதி என்ட்ரி வந்து சேலரி வரைக்கும் நம்ம இந்த பர்ச்சேஸ் வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள என்ட்ரியெல்லாம் 1ஆம் தேதியிலையும், அதுக்கப்புறம் உள்ள தேதி என்ட்ரியெல்லாம் 2ஆம் தேதியிலையும் போடுவோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எஜுகேஷன் மோடு, அதனால். டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்கு அது வந்து என்ன? கான்ட்ரா. கான்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பேங்க்கு கீழே கேஷ். எவ்வளவு? 30,000. இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு 30,000க்கு எவ்வளவு? 500 நோட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா உனக்கு 60 நோட்டு வரும். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். மூணாவது என்ன? பர்ச்சேஸ்டு குட்ஸு ஃப்ரம் கமல் ஆன் கிரெடிட். இதுக்கு என்ன ஜேவி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கமல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ஓகேவா? அப்போ பர்ச்சேஸில் வரும்போது நீ என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, கமல் அக்கௌண்ட் கிரெடிட்டு. இந்த இடத்துல நீயாவே ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ. கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸான்னு கேளு. இது கிரெடிட் பர்ச்சேஸு, அதனால் கிரியேட்டில் போ. யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்க பாரு? கமால். கமாலை வந்து எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். அதுக்கப்புறம் கீழே வந்து பர்ச்சேஸு. உனக்கு லெட்ஜர் இருக்கா பாரு. லெட்ஜர் இல்லைன்னா நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் சி. எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி இன் கேஷ் 4,920. இது என்ன பர்ச்சேஸு? முதல்ல உள்ள பர்ச்சேஸு ட்ரேடு பர்ச்சேஸ், அதனால் F9ல் பர்ச்சேஸ்னு போட்டோம். ரெண்டாவது என்னது? பர்ச்சேஸ்டு ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி அப்படின்னு இருக்குது. இப்போ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் இது. இதையும் நீ பர்ச்சேஸ் என்ட்ரியில் போட முடியுமா? போட்டுக்கலாம் தாராளமாக. நீ அவரே ஒரு என்ட்ரி போடு. பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸாக? கேஷ் பர்ச்சேஸ். அப்போ கேஷை செலக்ட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் பாரு? ஸ்டேஷ்னரி. ஆல்ட் சி போட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படின்னு லெட்ஜர் நேம் போட்டுக்கோ. பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி. இந்த பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி எதுக்கு வரணும்? அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 4,920. இனி இந்த பர்ச்சேஸ் என்ட்ரியில் இது எக்ஸ்பென்ஸை போகிறதுனால இது பிஎன்எல்ல ட்ரேடிங் பிஎன்எல்ல வருமானு பார்த்தா இல்லை. எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கீழே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன பாருங்கள்? கேஷ் சேல்ஸு 20,000. சேல்ஸுக்கு F8. சேல்ஸுக்கு கேஷ் சேல்ஸ் 20,000 அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டு. நார்மலாக எப்போதும் போல் சேல்ஸ் கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? கேஷ் சேல்ஸு. கிரெடிட் சேல்ஸுக்குன்னா பார்ட்டியை செலக்ட் பண்ணணும். இது கேஷ் சேல்ஸு. இந்த இடத்துல சேல்ஸ் லெட்ஜர் இருக்கா பாரு? இல்லை. இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஆல்ட் சி போட்டு சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000. அடுத்தது பாருங்கள், சோல்டு டு ஹமீத் ஆன் கிரெடிட்.
இது வந்து கிரெடிட் சேல். ஓகேவா? அப்போ வந்து ஹமீத்னு லெட்ஜர் இருக்கா? இல்லை. சேல்ஸ் என்ன சேல்ஸு? இது வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? சோல்டு டு ஹமீத்துங்கிறது சேல்ஸு, கிரெடிட் சேலு. ஸோ கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா? கிரெடிட் சேல்ஸு. யாருக்கு விற்கிறோம்? ஹமீது. இங்கே லெட்ஜர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். ஹமீத் எது கீழே வரணும்? அண்டர் சன்ட்ரி டெட்டார். அவ்வளோதான். இங்கே சேல்ஸ் இருக்கா? ஏற்கனவே நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டோம், இருக்குது. எவ்வளோன்னா 5000 ரூபாய். கண்ட்ரோல் ஏ. குயிக்காக சேவ் பண்ண கண்ட்ரோல் ஏ. பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் பரத் ஆன் கிரெடிட். பரத்ன்னு நமக்கு லெட்ஜர் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் பரத் ஆன் கிரெடிட். என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? பர்ச்சேஸு. எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்? விற்கணும்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு, பரத் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா? கேஷ் பர்ச்சேஸ் கிடையாது, கிரெடிட் பர்ச்சேஸு. கிரியேட் போங்க. கிரியேட்டில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாரத். இந்த பாரத்ங்கிறது எது கீழே வரும்? அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ஏன்? அவன் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் லெட்ஜர் இல்லை, பர்ச்சேஸ்னால் F9 அப்படி போட்டுக்கோ. மேலே பரத்து, கீழே பர்ச்சேஸ். எவ்வளோ அமௌண்ட்டு பாரு? 7500. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கும். அடுத்து பாதி என்ட்ரியை 2ஆம் தேதி போடு. 15 என்ட்ரியை 1ஆம் தேதி வரைக்கும் போடு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளது 2ஆம் என்ட்ரி போடு. பெய்டு சேலரி 4000. இது வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் என்ன பேமெண்ட்டு? கேஷ் பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் என்ன பேமெண்ட்? இது கேஷ் பேமெண்ட். அப்போ டேலியில் வந்துட்டு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணி கேஷு. இந்த இடத்துல என்ன பேமெண்ட்டு? சேலரி. ஆல்ட் சி போட்டு சேலரின்னு லெட்ஜர் இருக்கா பாரு? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ட் சி போட்டு சேலரி. சேலரி எது கீழே வரணும்? அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு? 4000. அடுத்தது பாருங்கள். ரிசீவ்டு ஃப்ரம் பிரேம் 2480 ரூபா. இது வந்து என்னது? ரெசிப்ட்டு. ஆக்சுவலாக அலௌடு ஹிம் டிஸ்கவுண்ட்டு 20 ரூபா. ஓகேவா? ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம பிரேமுக்கு விற்றுருக்கோம். இங்கே இருக்கா பாருங்கள், பர்ச்சேஸு, சேல்ஸு, சோல்டு டு. இங்கே இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் 2500 ரூபா தரணும், அதில் 20 ரூபா கழிச்சுட்டு 2480 கொடுத்துருக்கான். ரெசிப்ட் என்ட்ரி. இதை வந்து எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, ரெசிப்ட்டுக்கு ஷார்ட் கட்டி F6. கேஷாக வந்திருக்கா செக்காக வந்திருக்கா பாருங்கள். இது வந்து ஒன்றுமே சொல்லலை, ஸோ கேஷ்னு வச்சுப்போம். யார்கிட்டேருந்து வந்திருக்கு? பிரேம் கிட்டேருந்து வந்திருக்கு. இங்கே பிரேம்னு லெட்ஜர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? ஆல்ட் சி போட்டு பிரேம் அப்படின்னு போடுங்க. பிரேம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சன்ட்ரி டெட்டார். அவன் எவ்வளோ தந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2480 ரூபா தந்திருக்கான். அலௌடு ஹிம் டிஸ்கவுண்ட் 20. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் எவ்வளோ தரணும்? 2500 தரணும். அப்போ வந்து இது ரெண்டையும் கூட்டி முதல்ல இங்கே 2500ன்னு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் கேஷ் 2500 ரூபா அந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணணும்? இங்கே ஆல்ட் சி போட்டு டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிவன் போட்டு நீங்கள் -100 ரூபா என்ன பண்ணணும்? -100 ரூபா போட்டிங்க அப்படின்னா இந்த 2500 100 போக 2400 இப்படி வரும். -100 போட்டு இப்போ எவ்வளவு? 20 ரூபா மைனஸ் பண்ணிக்கிறான். அப்போ இந்த இடத்துல நான் 100 ரூபான்னு போட்டேன். இந்த இடத்துல வந்து -20 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோ. அவன் 2480 ரூபா கொடுத்த மாதிரி அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ டிஸ்கவுண்ட்டை சேர்த்து முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட்டை கழிச்சிடணும். கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன டிரான்சாக்ஷன் பாரு? கேஷ் வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இது வந்து டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கான்ட்ரா. கான்ட்ராவில் கேஷ் மேலே பேங்க் கீழே, ஏன்னா இது வித்ட்ரா. F4 போங்க. மேலே கேஷு, கீழே பேங்க். எவ்வளவு? 5000. அவ்வளோதான். கேஷ் வித்ட்ரா ஃபார் பர்சனல் யூஸ் 1000 ரூபாய். பர்சனல் யூஸுக்கு எடுத்தோம் அப்படின்னா இது வந்து பேங்க்லேருந்து எடுக்கல, கலாபெட்டிலேருந்து எடுத்துருக்கேன் 1000 ரூபாயை. அப்போ இது பேமெண்ட்டு, கேஷ் பேமெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு F5. பேமெண்ட்டில் கேஷாக செக்குன்னா கேஷு. யாருக்கு கொடுத்துருக்கோம்? இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் யார் எடுப்பா? ஓனர் தான் எடுத்திருப்பான். ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் சி போட்டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு போட்டு அண்டர் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே வந்து லெட்ஜர் நேம் தப்பாக அடிச்சிட்டேன். அதை போய்ட்டு இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்து எடிட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என்டர். என்ன பண்ணணும்? அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன? கண்ட்ரோல் என்டர்.
போட்டு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. அதை எவ்வளவு 1000 rupees. பேமெண்ட்டா கேஷ் பேமெண்ட்டா செக் பேமெண்ட்டா கீழே எவன் வாங்கினான். பெய்டு டு மோகன் பை செக் 3000. இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது பேமெண்ட். அப்போ என்ன பண்ணணும்? F5ல கேஷ் பேமெண்ட்டா கிரெடிட் பேமெண்ட்டா சாரி பேங்க் பேமெண்ட்டா பேங்க் பேமெண்ட். அப்போ மேலே பேங்க்கு கீழே மோகன். மோகன் லெட்ஜர் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும் மோகன். இது யார்? அண்டர் சண்டே கிரெடிட்டார். யாருக்கு நம்ம கொடுப்போம்? கிரெடிட்டாருக்கு கொடுப்போம். எது கொடுத்தோம் தெரியல, 3000 அவ்வளோதான். ஸோ அவனுடைய பேரை 3000 போட்டு வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஆன் June 30 சோல்டு வாட்டர் கூலர் அட் 50,000. 30ஆம் தேதி 50,000க்கு வாட்டர் கூலர் விற்கிறாங்க. கம்பெனி ஆஃபர் ஏ 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஃப் த கஸ்டமர் பர்ச்சேசஸ் 2 வாட்டர் கூலர். ஒரு வாட்டர் கூலரோட ரேட்டு 50,000. அதுக்கு வந்து 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. 2 வாட்டர் கூலர் பர்ச்சேஸ் பண்ணால் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. அதே கஸ்டமர் வந்து 5% டிஸ்கவுண்ட்டு எதுக்குன்னா இது கேஷாக கொடுத்தான். ஓகேவா? அஷிமணிக்கும் ஒரு கஸ்டமரு கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 15% டிஸ்கவுண்ட். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டிஸ்கவுண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன, கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் ட்ரேடு டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட்ங்கிறது என்ன? ஒரு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? ஒருத்தனுடைய சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, முதல்ல அவனை வாங்க தூண்டணும், ஆசை தூண்டணும். ஓகேவா? அப்போ தான் அது சேல் ஆகும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு பாருங்கள். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தை எடுத்து பாருங்கள். லலிதா ஜுவல்லரி விளம்பரத்தில் நகை வாங்கணுமா என்கிட்ட வாங்க அப்படிம்பாரு லலிதா ஜுவல்லரி ஓனர். நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவாங்க? நேராக அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த லலிதா ஜுவல்லரியில் போய் அந்த வைர நகை அட்டிகை அது இதெல்லாம் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு அழைச்சின்னு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து நகையை கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுருப்பாங்க. அடுத்தது மணப்புரம் ஃபைனான்ஸ். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நகையை வாங்கி ஏன்டா சும்மா வச்சுருக்க, உனக்கு தேவை இருக்கா, உனக்கு ஏதாவது மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தேவை ஏதாவது வருதா, நகையை வீட்டில் வச்சுருக்காதீங்க, சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், கொண்டு வந்து என்கிட்ட அடகு வை அப்படிமா. நமக்கும் அந்த விளம்பரத்தை பார்ப்போம், தேவை வந்த உடனே அவன் ஞாபகம் வரும், கொண்டு போய் மணப்புரம் ஃபைனான்ஸில் அடகு வச்சுருவான். அடுத்தாப்புல அப்படியே பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது ஆர்டிகா ஜுவல்லரின்னு ஒரு பொண்ணு பல்ல எழுச்சின்னு சொல்லுவாள். நீங்கள் வந்து அடகு வச்ச நகையை மீட்க முடியலையா, கவலைப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, நான் மீட்டு விற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நகையை வாங்கணும், அப்புறம் அடகு வைக்கணும், அப்புறம் மீட்கணும், விற்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா அவனுடைய ஆசைகளை முதல்ல தூண்டணும்பாங்க. ஒருத்தனை கெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவனுடைய ஆசைகளை தூண்டணும். அந்த மாதிரி தான். இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுங்கிறது இப்போ நான் முதல்ல சொன்ன இந்த கேட்டகரி. என்ன கேட்டகரி? ஒரு பொருளை வாங்க வைக்கணும்னு ஆசையை தூண்டுற கேட்டகரி. இப்போ அசியூம் பண்ணிங்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களை ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனராக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோ. நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனராக கற்பனை பண்ணிக்கோ. நான் வந்து சீனிவாசன் ஆஸ் ஏ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். நான் எங்கள் கம்பெனியோடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் மேனுஃபேக்சரிங். உன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மாதத்துக்கு எத்தனை ஹார்லிக்ஸ் பாட்டில் ஓடும் நீயாவே சொல்லிப்பார். ஒரு 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் ஓடுனா பெரிய விஷயம். ஏற்கனவே உன் கடையில் ஒரு 20 ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா என்ன, 2 மாதத்துக்கு தேவையான சரக்கு உனக்கு இருக்குது. ஹார்லிக்ஸ் பாட்டிலோட எக்ஸ்பைரி பீரியட் எவ்வளவு? 3 மாதம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் அது கட்டி தட்டி போய் வீணாக போயிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு 10 பாட்டில் இருக்குது. ஒரு மாதம் 1.5 மாதம் ஓடும். 20 பாட்டில் இருக்குது. ஆனால் என் கம்பெனியில் ஹார்லிக்ஸ் பாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்ல. ஏன்னா அப்போ தானே எனக்கு வேலை வரும், எனக்கு வருமானம் வேணும்ல. நான் விற்றா தான் எனக்கு வருமானம். நான் என்ன பண்ணுவேன், நேராக நீ மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன்னா நேராக வருவேன். சார் ஹார்லிக்ஸ் பாட்டில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்பேன். நீ என்ன சொல்வேன்? இல்லை சார் ஏற்கனவே என்கிட்ட ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு 10 இருக்குது அப்படின்பேன். நான் அப்போ என்ன பண்ணுவேன், நானும் வித்தாகணும். அப்போ என்ன பண்ணுவேன், ஏற்கனவே நீங்கள் ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறீங்க, அதே 20% டிஸ்கவுண்ட்டும் தரேன் சார். அடிஷ்னலாக இப்போ நீங்கள் 10 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படிங்கிற. என்ன சொல்கிறேன், அடிஷ்னலாக 10 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படின்னு.
இப்போ நீ கணக்கு போடுற, அப்போ 10 வாங்கினா 3 ஃப்ரீ வருதுன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு உன் மனசில் ஒரு இடம். பேமெண்ட் என்ன இப்போ கொடுக்க போகிறீங்க, ஒரு மாதம் கழிச்சு கொடுங்க, வாங்கி போடுங்க சார் அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு நீ 10க்கு 3 ஃப்ரீ, ஏற்கனவே 10% 20% டிஸ்கவுண்ட்டு, என்ன பண்ணுவேன், ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி போட்டுருவேன். நான் என்ன பண்ணுவேன், ஆர்டர் கொடுத்துருவேன். நான் வந்து அந்த ஆர்டரை டீலர்ஷிப் கொடுத்துருவேன். டீலர் வந்து மெட்டீரியலை டெலிவரி பண்ணிடுவான். டெலிவரி பண்ணிட்டு கையில் பில்லை கொடுத்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி போயிடுவான். 2 நாள் கழிச்சு வருவான். அங்கேருந்து யார் வருவா, டீலர் தான் வருவான். ஏன்னா அவன் தானே பொருள் கொடுத்துருக்கான். அவன்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவான், சார் இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கினீங்கள, ஆமாம் வாங்கினேன், அதுக்கு பேமெண்ட் வந்து அது ஒரு மாதம் கிரெடிட்டுக்கு விற்றுட்டு போயிருக்காரியா, கிரெடிட் தான் சொல்லி விற்றீங்க. ஆமாம் சார் நான் ஒத்துக்கிறேன் கிரெடிட் தான், ஆனால் நீங்கள் ஒரு மாதம் கழித்து கொடுத்தீங்கன்னா நீ பில்லில் போட்ட அமௌண்ட்டை தான் கொடுக்கணும். பட் இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா 5% கேஷ் டிஸ்கவுண்ட் வேறு தரோம் சார் அடிஷ்னலாக அப்படின்னு. இப்போ நம்மால் யோசனை பண்ணுவான், 5% கேஷ் டிஸ்கவுண்ட் அடிஷ்னலாக கிடைக்குது, நம்மள்கிட்ட கேஷ் இருக்குது, சும்மா தானே கிடைக்க போகுது, சரி ரைட்டு அந்த 5% டிஸ்கவுண்ட் வந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி இவன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லை அட்ஜஸ்ட் பண்ணுவான். கடைசியில் என்ன தெரியுமா ஆகும், ஏற்கனவே வாங்கி வச்ச 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் மழைக்காலம் வந்து ஏற்கனவே அதுவே ஓடி இருக்காது. இந்த 10 23 ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு 2 கூட ஓடி இருக்காது, 20 ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சுருப்பான். ஒரு 20 நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து, சீனிவாசன் சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். நான் வருவேன், என்னப்பா அப்படின்னு சொல்லி, சார் அந்த முதல்ல வாங்கின ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்குல்ல அது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு சார், அது கொஞ்சம் ரிட்டர்ன் எடுக்கல. ரிட்டர்ன்லாம் எடுக்க முடியாது சார், நீங்கள் வந்து முன்னாடியே கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இப்போ வந்து சொல்கிறீங்க ரிட்டர்ன் எடுக்கணும்னு, எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட்டா, கடைசியில் என்ன ஆகும், உனக்கு முதலுக்கே மோசமாக போகும். ரைட்டா, ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, என்ன தெரியுது, ட்ரேடு டிஸ்கவுண்ட்னா என்ன, கேஷ் டிஸ்கவுண்ட்னா என்ன, என்ன பர்பஸ்க்கு ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு, என்ன பர்பஸ்க்கு கேஷ் டிஸ்கவுண்ட்டு. உங்ககிட்ட நான் ட்ரேடு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்னுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறேன், அந்த இன்க்ரீஸ் பண்ணுறத உனக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். சரவணா ஸ்டோர் கொடுக்கறது ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு, அது எதுக்காக அப்படின்னா அவன் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நீ கேஷ் சேல்ஸும் இருக்கலாம், கிரெடிட் சேல்ஸும் இருக்கலாம். சப்போஸ் அது கிரெடிட் சேல்ஸாக இருக்கும்போது அந்த காசை வசூல் பண்ணணும். அந்த மாதிரி வசூல் பண்ணும்போது, ஒரு நிமிஷம் இரு, குறுக்க கேள்வி கேட்காதீங்க. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா, கடனுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம், கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கேஷை ரெக்கவரி பண்ணணும், நமக்கு வசூலாகணும் அப்படிங்கிறதுக்காக தான், கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு அதுக்காக நம்ம கொடுக்கறது தான் கேஷ் டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து எதுக்காக, ட்ரேடு டிஸ்கவுண்ட்டோடைய ஆப்ஜெக்ட் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், கேஷ் டிஸ்கவுண்ட்டோட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, சேல்ஸ் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்கறது, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண. கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்கறது, கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண. கேஷ் டிஸ்கவுண்ட்டுங்கிறது எப்போ வரும், ஆஃப்டர் சேல்ஸ் தான் வரும். ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது எப்போ வரும், அட் த டைம் ஆஃப் சேல்ஸ் வரும். ஓகேவா, இப்போ நீங்கள் எதை அக்கௌண்ட் பண்ணணும், எதை அக்கௌண்ட் பண்ண வேண்டாம், ட்ரேடு சேல்ஸை அக்கௌண்ட் பண்ண வேண்டாம், வெரஸ் கேஷ் டிஸ்கவுண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். கிளியரா, இப்போ இந்த சம்மை முடிச்சிடுறேன், அப்புறம் என்ன டவுட்டோ கேளுங்க. ஓகேவா, இப்போ சம்முக்கு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, June 30 சோல்டு குட்ஸ் அட் 50,000, 50,000 விற்றுருக்கான். கம்பெனி ஆஃபர் 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஃப் த கஸ்டமர் பர்ச்சேசஸ் 2 வாட்டர் கூலர்ஸ். If the customer makes an upfront cash payment, a further 5% discount is given on total sales value. Note, here the seller offered 2 types of discount. One 10% trade discount to increase the sales and 5% to make quick payment. Trade discount is not recorded in the books and sales are shown as net trade of discount offer. So வந்து 10% லெஸ் பண்ணி 90% போடுங்க, 45,000 விற்ற மாதிரி போடுவோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் 45,000, 2 ப்ராடக்ட் 45,000ங்கிறது தெரியல, அது ஆன்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் 50,000 அப்படிங்கிற மாதிரியே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் என்ட்ரி அதை போடுவோம். சேல்ஸ் என்ட்ரி பார்த்திங்கன்னா இது வந்து யாருக்கு விற்கிறோம், சும்மா யாருக்காவது ஒருத்தருக்கு, ஹமீதுக்கே நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்போம், சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் 50,000னா 2 ப்ராடக்ட் 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு 10% ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா 90% தான் நம்ம அமௌண்ட் தரோம். ஸோ 1 lakh இன்ட்டு 90% ஆஃப் த அமௌண்ட் எவ்வளோனா 90,000. இது நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
இதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ தராரு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர். ஹமீத்தோட லெட்ஜர் எப்படி போய் பார்க்கணும்? டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு லெட்ஜர். அதில் போய்ட்டு ஹமீத் லெட்ஜர் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 ஏற்கனவே தரணும். இந்த பில்லுக்கு அவர் 90,000 தரணும். இந்த பில்லுக்கு அவர் 90,000 தரணும். ஓகேவா? இந்த பில்லு அவர் 90,000 தரணும். ஹமீத் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற பார்ட்டி போட்டுப்போம். ரமேஷ்ங்கிற போட்டுக்கிறேன். ரமேஷ் அண்டர் சண்டி டேட்டர் அப்படி போட்டுக்கிறேன். ரமேஷ்ங்கிற லெட்ஜர் போய் பார்ப்போம். ரமேஷ்ங்கிற லெட்ஜர் இப்போ வந்து ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தரணும்? 90,000 தரணும். ஆனால் ரமேஷ் வந்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் ரமேஷ் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ இமீடியட்டாக பேமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் அப்படிங்கன்னா அப்போ அந்த என்டையர் 90,000 செட் ஆஃப் ஆகும் இல்லையா? இதுக்கு வந்து இப்போ அதுக்கு ஒத்துட்டு அவர் காசு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. அப்போ அதை எப்படி ரெசிப்ட் என்ட்ரி போடுவேன் அப்படின்னா எஃப்ஐயில் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் போட்டு இங்கே ரமேஷ் எவ்வளோ தரணும்? டெபிட் பேலன்ஸு 90,000. என்டையர் 90,000 போட்டு கீழே வந்து ஆல்ட் சி போட்டு லெட்ஜரில் டிஸ்கவுண்ட்டு கிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிவன் வந்து அண்டர் இன்டைரக்ட் இன்கம் ஏற்கனவே லெட்ஜர் இருக்குது. எவ்வளோ நம்ம தரோம் டிஸ்கவுண்ட்டு? 5% இந்த 90,000க்கு. ஸோ 90,000 இன்ட்டு 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500 ரூபா. அதை வந்து என்ன பண்ணணும்? மைலஸில் போடணும். 85,500 தான் தர்றாரு. ஓகேவா? இப்போ அவருடைய லெட்ஜரில் போய் பார்ப்போமா? எப்படி பார்க்கணும்? ஒருத்தருடைய லெட்ஜர் பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு டிஸ்பிளே, அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் லெட்ஜர், அதில் போய்ட்டு ரமேஷ். ஓகேவா? அதில் போய் பார்க்கணும். சரி, நான் பேமெண்ட் என்ட்ரியாக போட்டேன், ரெசிப்ட் என்ட்ரியாக போடுறதுக்கு. ஓகேவா? எப்படி பார்க்கணும்? ஒருத்தருடைய லெட்ஜரை டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெட்ஜர், அதில் ரமேஷ். ரமேஷுக்கு 90,000 விற்றுருக்கோம், அதுக்கு கொடுத்துட்டாரு 90,000 செட்டில் ஆகிடுச்சு. பட் உண்மையிலே அவர் 90,000 கொடுத்தாருன்னா 85,500 தான் கொடுத்தாரு. 4,500 ரூபா இதை வந்து ரெசிப்டில் போடணும். நான் தவறுதெல்லாம் பேமெண்ட்டில் போட்டால் அதை ரெசிப்ட் மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி என்ட்ரி போடுங்க. நன்றி, வணக்கம்.